அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளில் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நம் அநேகருடைய காரியமாக நம்முடைய ஜெபங்கள் நாட்படும் போது கேட்குற ஒரே ஒரு காரியம், தேவனே உமக்கு கண் இல்லையா? இந்த வார்த்தை வேதனை வெளிப்பாடாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை தேவனே உமக்கு கண் இல்லையா? சரி, இதை குறித்து இந்த நாளில் காண்போம். வாசிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 40 வரைக்கும் இப்போது நான் எண்ணிக்கொள்ளுங்க, நான் வாசிக்கிறேன். வானம், பூமி, ஆழம், இருள், ஜலம், வெளிச்சம், பகல், இரவு, ஆகாய விரிவு உண்டாக கடவது. கீழ் ஜலம், மேல் ஜலம், வானம், சாயங்காலம், விடியற்காலை, கீழ் உள்ள ஜலம், வெட்டாந்தரை, சமுத்திரம், புல், பூண்டு. இது வரைக்கும் 20. அடுத்து 21லேருந்து 40. விதை, கனி, காலம், நாட்கள், வருஷம், பெரிய சுடர், சிறிய சுடர், நட்சத்திரம், நீந்தும் ஜீவ ஜந்து, பறவை, மச்சம், நீர் வாழும் ஜந்து, சிறகுள்ள ஜந்து, ஜீவ ஜந்து, நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, காட்டு மிருகம், சாயல், ரூபம், மனுஷன். இந்த 37 காரியம் வரைக்கும் இந்த ஒரு மனுஷனுக்காக தாங்க தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். அந்த 40வது உள்ள மனுஷன், அந்த மனுஷனை கூட மற்றது போல அல்ல. முதலாவது 38வது காரியத்தில் சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டித்தார். இப்போ எண்ணி பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர் என்று. இத்தனையும் தன்னை போலவே தன்னுடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த மனுஷன். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் கேட்கிறோம், உமக்கு கண் இல்லையா என்று. ஆனால் மெய்யாலும் தேவன் இதை குறித்து வருத்தப்பட மாட்டார். காரியம் என்னவென்றால், நாம் அறியாமல் கேட்டாலும் தேவன் அதில் மகிழ்ச்சி தான் அடைவார். ஏனென்றால் நாம் கேட்பது நம்மை சிருஷ்டித்த தேவனை பார்த்து தான். உலகத்தை பார்த்து நம்ம கெஞ்சலை, அவரை பார்த்து கேட்கும்போது தேவன் வருத்தப்பட மாட்டார், சந்தோஷப்படுவார். ஏனென்றால் இப்பொழுதாவது உன்னுடைய விசுவாசம் என்னை பற்றி கொண்டிருக்கிறதுக்காக இத்தனை காரியங்களையும் இந்த மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு தேவனுக்கு ஒரு நொடி அல்ல, 7 நாட்கள், 6 நாட்களையும் தேவன் தேவைப்பட்டது. அப்படி என்றால் அதே வேதத்தில் 1000 வருஷங்கள் பூமியில், பரலோகத்துக்கு ஒரு நாள். நீங்கள் எண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு தேவன் நம்ம மேலே நம்மை செதுக்கி நம்முடைய தேவைகள் இன்னதென்று ஒவ்வொன்றுத்துக்காகவும் தேவன் தீர்மானித்து திட்டம் பண்ணின அப்படி தேவனா நம்முடைய ஜெபத்தை கேட்காம இருப்பார்? இந்த கடைசியாக இந்த மனுஷனுக்கு தேவை இத்தனையும் 37 காரியங்களும் நிறைவேற்றின பின்னாடி தான் தேவன் அந்த மனுஷனுக்கு கடைசியாக தான் அவன் தேவைகள் இன்னதென்று முன்பாக தீர்மானித்து வைத்த தேவன்
நம்மை குறித்து அவருக்கு தெரியும். அதனால் ஏற்ற நேரம், அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக தேவன் இது பூமி மாத்திரமல்ல, பரலோகத்திலையும் சரி, அவர் வைத்திருக்கிற பொக்கிஷம் எல்லாமே அவர் நேசித்த அந்த நேசம் என்று ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, அந்த அன்பினுடைய ஆழத்தை நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட தேவன் ஏற்ற நேரம் வரும், கண்டிப்பாக தேவன் நிறைவேற்றுவார். ஏனென்றால் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். அந்த விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் அந்த மாதிரி வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இனிமேல் அந்த வார்த்தை வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை நீ கொடுக்கப்பட்ட ஆவியான் கொடுத்தது நம்ம ஒரு உணர்ந்து கொள்ளும்படியாக தான். இது யாரையும் வேதனைப்படுத்த வேண்டிய காரியம் இல்லை. ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை தான் இந்த நாளில். சரி, ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.